ஹாய் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். மீனாவும் ஸ்ருதியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ரோகிணி அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களையும் வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிட்டாங்களான்ற மாதிரி பேசுவாங்க. அப்போ அதுக்கு மீனா சொல்லுவாங்க, அவங்களாம் ஒன்றும் அனுப்பலை, நானாக தான் வந்தேன்ற மாதிரி மீனா சொல்லுவாங்க. அப்போது இவங்க என்ன சொல்லுவாங்க, பாருங்க நான் எப்படியாவது மனோஜை திரும்ப பேசி அந்த வீட்டுக்குள்ளே போயிடுவேன்ற மாதிரி இவங்க சவால் விடுவாங்க. அப்போ மீனா என்ன சொல்லுவாங்க, நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுன்ற மாதிரி இவங்களும் சவால் விடுவாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மீனா இல்லாதனால அந்த வீட்டில் வேலை செய்ய ஆள் இல்லாமல் ஆளுக்கு ஒரு வேலை செய்வாங்க. ஆனால் அந்த மனோஜ் மட்டும் செய்ய மாட்டான். அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் கூப்பிட்டு வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவங்க அப்பாக்கிட்டேயும் அவங்க அம்மாக்கிட்டேயும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயா என் பையனெல்லாம் வேலை வாங்காதீங்க, நான் வேணால் வீட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆள் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது அண்ணாமலைக்கு ஒரு மாதிரி சோகமாகிட்டு விஜயா கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு. இதெல்லாம் மீனா இருக்கும் போது எல்லா வேலையும் அவள் செய்வா, ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை, நீ மீனாவை மதித்ததே இல்லை, இப்போயாவது மதித்து அவளை வீட்டுக்கு கூப்பிடுன்ற மாதிரி சொன்னோன்னா விஜயா முடியவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியே முத்து என்ன பண்ணுறாரு, மீனாவை பார்க்க ஓடி வராரு. அப்போது மீனா ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த மாதிரி பேசுகிறாங்க. அப்போ ரோகிணி வந்தது அங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்ருதி நான் வெளியில் வந்ததுக்கு காரணம் ரோகிணியாக இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்கங்க, எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுது அப்படின்னோடனே அப்போ முத்துவும் சொல்கிறாரு, ஆமாம் இந்த பக்கம் நான் ஏன் யோசிக்கவே இல்லை, இருக்கலாம் ஊரை நம்ப வைக்கிறதுக்காக உன்னை வெளியில் அனுப்பிச்சிட்டா அம்மா யாருமே அங்கே சேர்க்கலைன்ற பேரை அவள் ஈஸியாக வாங்கி கொடுக்கலான்னு பார்க்குறா, இதை பின்னாடி யார் இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன், அந்த சாமியார் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முத்து அந்த போலீஸ் சாமியாரை கண்டுபிடிப்பாரா, இதுக்கு பின்னாடி ரோகிணியும் சிந்தாமணியும் கண்டுபிடிச்சி வெளியில் கொண்டு வருவாரான்றத உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.